ஹாய் பார்ட்னர். பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸில் எந்த இடத்துல இருந்து என்னென்ன கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ். முதல்ல அசெப்ஷன் அண்ட் ரீசனிங் கொஷின் ஒன்று கேட்பாங்க. இது என்சிஆர்டி புக்கில் அந்த சென்டென்ஸை அப்படியே கொடுத்து கேட்பாங்க. அதனால் அந்த டெஃபனிஷன், மீனிங், பார்ட்னர்ஷிப் டீட் எல்லாத்தையும் ஒரு கோத்ரூ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டீடு, ஆப்ஷன்ஸ் ஆஃப் டீடு. அப்போ என்ன செய்கிறது, இது சம்பந்தமாக ஒன் வேர்ட் கொஸ்டினில் கேட்பாங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட், ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட், இதுலேயே ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்கலாம். இதுதான் பேசிக்கு, இதுதான் நமக்கு அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட் எல்லாத்துலேயுமே ஒர்க் அவுட் பண்ணுறது. அதனால் இதை தெளிவாக பார்த்துக்கணும். அதே போல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டை பொறுத்தளவில் கண்டிப்பாக 4 மார்க்கோ இல்லை 6 மார்க்கோ கொஸ்டின் இருக்கலாம். முழுமையாக கொஸ்டினை பார்த்துக்கோ. அதில் முக்கியமாக என்சிஆர்டி புக்கில் உள்ள பாயிண்ட்ஸுகளெல்லாம் தெளிவாக பார்த்துக்குவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பொறுத்தளவில் பெரும்பாலும் 3 மார்க் கொஸ்டின். இஃப் ப்ராஃபிட் இன்சஃபிஷியன்ட் இதில் கேட்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை பொறுத்தளவில் அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன் வேர்டு கொஸ்டின் கண்டிப்பாக இதில் ஒன்று இருக்கும். கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம், ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இந்த பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவில் 3 மார்க்கோ 4 மார்க்கோ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இது அட்ஜஸ்ட்மெண்ட் த்ரூ கேபிட்டல் அக்கௌண்ட், அட்ஜஸ்ட்மெண்ட் த்ரூ P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், 2 மெத்தட் இருக்குது. ரெண்டையும் தெளிவாக பார்த்து வச்சுக்கிடுவோம். அதே போல் கேரண்டி ஆஃப் ப்ராஃபிட்டில் கேரண்டி பை த பார்ட்னர், கேரண்டி டு த பார்ட்னர். இது எம்சி கொஸ்டினில் இருக்கும் அல்லது 4 மார்க் கொஸ்டின்லேயும் இருக்கும். இது ஒன்றையும் பற்றி ஹிண்ட்ஸு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுன்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்குறோம். அதை முழுமையாக கடைசி நேரத்தில் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோ. ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடு. ஓகே, ஐ லைக் யூ பார்ட்னர்.